நாங்கள் ஐவேல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து வருகிறோம். நாங்கள் இப்பொழுது இலக்கணத்தை பற்றி ஒரு சிறிய நாடகத்தை தொடங்குள்ளோம். எனக்கு எதுவுமே தெரியலையே. தமிழம்மா வேற இலக்கணத்தை பத்தி ஏதோ சொல்றேன்னு வேற சொன்னாங்களே. நான் எதுவும் கிளாஸ் டெஸ்ட் வேற இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் நாளை வந்தேன் என்பது சரியா தவறா? ஐயோ, இது கூட தெரியலையா? நாளை வருவேன்றதுதான் சரி. ஐயோ, அவ்வளவுதான், இவ்வளவுதான் இலக்கணம். ஓகே, நான் அதை பத்தி ஒரு விளக்கம் தரேன். ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதற்கும் துணை புரிவது இலக்கணம். அவ்வளவுதான். ஆனா தமிழம்மா ஏதோ வகைகள்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வா, உனக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம கையில 5 விரல் இருக்கிற மாதிரி இலக்கணமும் 5 இருக்கு. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அவ்வளவுதான். யாப்புன்னு ஏதோ டீச் பண்ண மாதிரியே எனக்கு ஏதோ ஞாபகம் இருந்துச்சு. நான் சொல்லி தரேன். யாப்புனா இப்ப நம்ம உடம்புல எப்படி எலும்பு, ரத்தம், தோல் எல்லாம் போத்தி இருக்குதோ அதே மாதிரிதான் யாப்புலயும். யாப்பு 6 உறுப்புகள் இருக்குது. அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஐயோ, எழுத்தா? எனக்கு என்ன எழுத்துனே தெரியலையே. என்ன எழுத்தோ தெரியலையே. அத பத்தி நான் சொல்றேன், வா. யாப்பு இலக்கத்தின்படி 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று. குறில்ல உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. நெடில்ல உயிர் எழுத்து, உயிர் நெடில் எழுத்து. ஒற்றுல மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. ஆனா தமிழம்மா ஏதோ அசைன்னு சொல்லியிருந்தாங்களே, எனக்கு இப்படி அசைக்கிறதான்னு தெரியலையே. அது அந்த அசை இல்ல, நான் சொல்றேன் வா. நேர் அசை, நிறை அசைன்னு 2 அசை இருக்கு. குறில் எழுத்து அல்லது நெடில் எழுத்து தனித்து வருவதோ ஒற்றுடன் சேர்ந்து வருவதோ நேரசை. 2 குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதோ அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வருவதோ நிறை அசை. எழுத்து தெரிஞ்சிருச்சு, அசை தெரிஞ்சிருச்சு. சீர்ன்றது என்ன? சீர்வரிசையா இருக்குமோ? சீர் அப்படின்னா சீர்வரிசை கிடையாது. இது யாப்பு இலக்கணத்துல இருக்கக்கூடிய ஒரு சீர். சீர் அப்படின்னா ஓர் அசையோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்ல 4 வகை இருக்கு. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர்னு 4 வகை இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு வழியா இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு தூங்காம நல்லா வகுப்பு கவனிச்சிடணும். நன்றி.